dear brothers and sisters, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Subscribe Sasisana Vlogs, my dear brothers and sisters. Have a nice day. சனா குட்டி, love you செல்லம், and miss you. ரொம்ப மிஸ் பண்றேன். ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும். டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு நீ வந்து காலியா தான் வீட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே? பார்த்து பத்திரமா வரணும். ஓகே? Thank you டா செல்லம். ஒன்றும் இல்லை my dear brothers and sisters, இந்த உதவின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உதவின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக என் உயிரே போனாலும் இந்த யமதர்மனே வந்தாலும் ஒரு நிமிஷம் நீ இருப்பா, நான் அவங்களை வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற ஆள். அதே மாதிரி செம்ம பிரேவ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எதுனாலும் ஸ்பாட்லேயே நான் கேட்டுருவேன். அதை வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அது கேட்குற ஆளே இல்லை. எதுனாலும் என்னை படைத்த கடவுளே வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த கடவுள்கிட்டே நான் டைரெக்டாக வந்து கேட்குற ஆளுங்க. அந்த மாதிரி தான் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்னை திட்டுனா கூட ஓகே, அந்த திட்டு வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் என்கிட்ட யாராவது அது பேசினா அது மைண்ட்லேயும் சரி மனசுலேயும் சரி நான் வச்சுருக்க மாட்டேங்க. அப்படி அதை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் கேஷுவலாக பேசுகிற ஆள் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் அந்த உதவி செய்கிற மனப்பான்மையே இருக்காதுங்க. சுத்தமாக அவங்கக்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கும், ஆனால் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அவங்களால வந்துட்டு அந்த உதவி வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். அந்த உதவி செஞ்சால் அவங்க வந்துட்டு மேலே கூட வருவாங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் மைண்டெல்லாம் ஹெல்ப்பிங் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து மனசு வராது. அந்த தேர்ட் பர்சன்ஸ்க்கு நாம் எதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நாம் ஹெல்ப் பண்ணி இவன் வந்து மேலே வந்துடுவான்னு, நம்மளாம் அதெல்லாம் செய்யவே வேணாம். கேட்டால் வந்து இல்லைன்னு சொல்லிடணும், இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் வேறு யாராவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி ஏன்னா ஒரு சில பேர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்காங்கங்க. ஆனால் அவங்க தாங்க இன்றைக்கி வந்து டாப் லெவலில் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி நெக்லெக்ட் பண்ணுறவங்களும் மறுக்கிறவங்களும் பார்த்திங்களான்னா டாப் லெவலில் இருக்காங்க. மோஸ்ட்லி அந்த உதவி எல்லாம் செய்கிறாங்கல்ல, ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கிறவங்க என்றைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? உங்களோட அதாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.